Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அறநிலையத்துறை அதிகாரிகள் வீட்டை பூட்டி சீல் வைத்ததால் விவசாயி வேதனையடைந்தார். இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளியம்பாளையத்தில் அர்ஜுனன் என்பவருக்கு சொந்தமான வீட்டுடன் கூடிய 4.86 ஏக்கர் விவசாய நிலத்தில் முன் அறிவிப்பின்றி வருவாய்த்துறையினர் உதவியுடன் உள்ளே நுழைந்து வீட்டில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து வைத்து வீட்டை பூட்டி சீல் வைத்ததால் நிலத்தின் உரிமையாளர் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையில் பரிதவித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இனாம் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை சொந்தம் கொண்டாட நினைப்பது வேதனை அளிப்பதாக நில உரிமையாளர் தெரிவித்தார். என் பேர் அர்ஜுனனுங்க. நான் இங்கே காங்கேயம் தாலுக்கா நத்தக்கடையூர் கிராமம் முள்ளிப்புறம் கிராமத்திலேருந்து இந்த விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அறநிலைத்துறை திடுவுப்புன்னு வந்துங்க, இது கோயில் நிலம், இது நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட போலீஸாரை கூட்டிகிட்டு வந்துங்க எங்களை எல்லாத்தையும் மிரட்டி வீட்டிலேருந்து வெளியே பிடிச்சி தள்ளி எங்கள் வீட்டு சாமானத்தையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டாங்களுங்க. இது எந்த வகையில் நியாயமுங்க? ஒரு விவசாயிக்கு நடக்கிற நிலைமையாது கேட்டால் அறநிலையத்துறை சொந்தமானு சொல்லி அறநிலையத்துறை அதிகாரி அத்தனை பேரும் 50-60 பேர் வந்துட்டாங்க. எங்களையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தள்ளுறாங்க. காஞ்சிபுரத்தில் ஜரிகையை தொடர்ந்து பட்டு சேலை விலையும் கிடுகிடுவென உயர்ந்ததன் காரணமாக பட்டு சேலைகள் விற்பனையாகாமல் தேங்குவதால் நெசவாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தங்கம் வெள்ளி விலை ஏற்றத்தால் ஜரிகை விலை கிராமிற்கு 110 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பட்டு சேலைகளின் விலையும் 30% வரை உயர்ந்துள்ளது. விலை ஏற்றத்தால் விற்பனை பாதிக்கப்படுவதால் நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாமல் போகும் சூழல் ஏற்படுவதாக பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு உரிய மானியம் கொடுத்து நெசவு தொழிலாளர்களை காக்க வேண்டும் என கைத்தறி நெசவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பட்டு சேலை அதே ரகம் 2 மாதம் பொறுத்து இப்போ நாங்கள் பண்ணுறபோது 1,10,000 ரூபாய் அதனுடைய மதிப்பீடாக மாறுகிறது. இது நுகர்வோர் மத்தியில் இந்த விலை வித்தியாசம் என்பது ஒரு பெரிய சுமையாக பார்க்கப்படுகிறது. எனவே என்ன இப்போ சொன்னால் பட்டு சேலை எடுப்போருடைய எண்ணிக்கை குறைவதும் தயக்கமும் இவையெல்லாம் சேர்ந்து உற்பத்தி கூடிக்கொண்டே இருக்கிறது, விற்பனை குறைந்து கொண்டே இருக்கிறது. இதனால் சேலையினுடைய தேக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனுடைய கடைசி விளைவு என்னன்னா, நெசவாளிகளுக்கான வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் அரசு இதில் எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க.